தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களில் கேரளாவிலிருந்து குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்படும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்லை என மக்கள் புலம்பி வருகிறார்கள். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு புளியரை சோதனை சாவடி வழியாக நெல்லை மாவட்டத்தில் சுத்தமல்லி அருகே உள்ள கோடகநல்லூர், கொண்டா நகரம், சீதபர்பநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள காட்டுப்பகுதிகளில் மூட்டை மூட்டைகளாக மருத்துவ கழிவுகளான ஊசிகள், கையுறைகள், ரத்தம் படிந்த பொருட்கள், மருந்து பாட்டில்கள் என மலை போல் கொட்டப்பட்டு இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த கழிவுகளால் பொது சுகாதாரத்திற்கு கேடும், நோய் தொற்று பரவும் அபாயமும், நீர்நிலைகள் மாசுபடும் அபாயமும் இருந்ததால் இது சம்பந்தமாக முக்கூடல், சீதபர்பநல்லூர் ஆகிய போலீஸ் நிலையங்களில் தலா ஒரு வழக்கும், சுத்தமல்லி போலீஸ் நிலையத்தில் 3 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவது தொடர்ந்தால் இங்கிருந்து குப்பைகளை லாரியில் அள்ளி கேரளாவில் கொட்டிவிடுவோம், மேலும் முதல் லாரியில் நானே செல்வேன் என எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் தமிழகத்தில் அனல் பறந்தது. மருத்துவ கழிவுகள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த நிலையில்தான் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. கேரளா கழிவுகள் தொடர்பாக டெல்லியில் உள்ள முக்கிய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் செயலை கேரளா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இங்குள்ள அரசு கேரளாவில் கூட்டணி கட்சி ஆள்வதனால் இதை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது. எனவே நீங்கள் தலையிட்டு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு வலியுறுத்தியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து கேரள அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்களுக்குள் மருத்துவ கழிவுகள் அனைத்தையும் கேரளாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த விஷயத்தில் அண்ணாமலை களமிறங்கிய பின்னர் நிலைமை மாறியது. இந்த சூழலில் வரலாற்றில் முதல் முறையாக பொது சொத்து சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டத்தில் பிணையில் வெளியே வர இயலாத பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. பசுமை தீர்ப்பாயத்தால் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியமே கழிவுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் முதல் முறையாக இவ்வளவு கடுமையான சட்ட நடவடிக்கை மற்றும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நெல்லை மாவட்ட ஆட்சியரே கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்களுக்குள் மருத்துவ கழிவுகள் அனைத்தையும் கேரளாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்டது. பசுமை தீர்ப்பாயம் விடுத்துள்ள கெடு முடிவுற உள்ள நிலையில் மருத்துவ கழிவுகளை எடுத்து செல்ல கேரளாவில் இருந்து 6 பேர் தலைமையிலான 70 பேர் கொண்ட குழுவினர் 16 லாரிகளுடன் தமிழகம் வந்து குப்பைகளை எடுத்து சென்றுள்ளார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.